அகத்தியனுக்கும் இடையில் என்ன நிகழ்ந்திருக்கும்? எப்படி இத்தகைய ஒரு சிவமகா பெருநிலை கொண்ட பெருநூல் பேராற்றல் கிடைக்க பெற்றது? ஜீவ ஏடுகள் என்னும் நிலைதனை தெரிந்திருப்பீர்கள், ஜீவ நாடி என்னும் நிலையை தெரிந்திருப்பீர்கள். அத்தகைய ஜீவ நாடி என்னும் அற்புதமான ஆற்றல் பெற்ற அத்தகைய சுவடியின் மூலமாக சித்தன் அகத்தியனோடு சூட்சமத்திலே இயல்பிலே ஜீவ நாடியோடு உரையாடினான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய் நமக. அவ்வாறு ஜீவநாடியோடு உரையாடுகின்ற பொழுது ஒரு முறை ஜீவநாடிக்கு சென்றால் என்ன நிகழும் என்பது யுகத்திற்கு தெரியும். ஜீவநாடியிலிருந்து அகத்தியன் பல்வேறு தன்மை கொண்டு ஆசிகள் கூறுகின்ற பொழுது, பல்வேறு சித்தகணங்கள் நாடியிலிருந்து கூறுகின்ற பொழுது, அதிலிருந்து வருகின்ற ஆகம நிலை பரிகாரங்கள் என்பது உயர்நிலை கொண்ட இகலோக பொருளீட்டல்களை வழங்குவதாக முடியும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய் நமக. அத்தகைய பொருளீட்டல் நிலைகளை எல்லாம் வழங்கி ஆகம பரிகாரங்கள் ஆற்றுகின்ற பொழுது ஒரு முறை, இருமுறை, 3 முறை ஜீவ ஏடுகளை ஒருவன் தொட முடியும். அதற்குள் அவனுக்குள் சலனங்கள் சஞ்சலங்கள் ஏற்பட்டு என்னடா ஞானம், என்னடா சிவம், என்னடா அகத்தியன் நாடி என்று விட்டுவிட்டு செல்கின்ற இத்தகைய யுகத்தில் மானிடர்களுக்குள் இருந்து அற்புதமாக ஒரு முறை இருமுறை அல்ல, ஒரு முறை இருமுறை அல்ல, 11,000 யுக நிலைக்குள் இருக்கும் அத்துணை தன்மை வடிவங்கள் கொண்ட எண்ணிக்கையிலே இவன் ஜீவநாடியை பற்றினான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய் நமக. அகத்தியனை உணர்ந்து விட்டான், அகத்தியத்தை தெரிந்து விட்டான், அகத்தியனோடு பயணிக்க வேண்டும் என்ற முடிவுதனை எடுத்து விட்டான். முடிவிலிருந்து மாறாது, முடிவிலிருந்து மாறாது முடிவை கண்டுவிட வேண்டும். அவன் முடிவிலிருந்து மாறாது அகத்தியன் எதுவரைதான் அழைத்து செல்வான், முடிவை கண்டுவிட வேண்டும் என்று அவனுக்கு ஞானம் என்றால் என்னவென்று தெரியாது, சித்தம் என்றால் என்னவென்று தெரியாது, சிவம் என்றால் என்னவென்று தெரியாது, அகத்தியத்தை மட்டும்தான் தெரியும் என்று. ஓம் அகதீஷாய நமக. இவன் உரைப்பான், அகத்தியன் என்றால் யார், அகத்தியத்தை கூற வேண்டும் என்றால் பல்வேறு யுகங்கள் கடந்து நிற்க வேண்டும், உரைக்க இயலாதென்று கூறுவான். தென்பகுதி உயர்ந்து வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்கின்ற பொழுது அனுப்பியது அகத்திய பெருமகனாரை என்று யாம் கூறுகின்றோம். அழைத்தான் சிவம், சென்றமர்ந்தோம். அகத்தியன் அங்கிருந்து திரும்பி பார்க்கின்ற பொழுது யாம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் நற்புராணங்களை, நல்போதனைகளை, ஞானத்தை கற்றுக்கொண்டு வந்தோமே, அத்துணையும் அல்ல, மாற்று யுகம் குடியிருக்கின்றது, யுகத்தை மாற்ற வேண்டும், ஒருவன் வேண்டும் என்று தேடி பார்க்கின்ற பொழுது என் கண்ணில் பட்டவன் சிவமகா வாழை சித்தன் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய ஆற்றல் பெற்ற அத்துணை நிலைகளையும் பெற்ற அகத்தியனை ஒருவன் ஒன்றாக அழைத்து இவன் எதுவரை வருவான் என்று யான் அழைத்து செல்ல, இவன் எதுவரை தான் எம்மோடு வருவான் என்று என்னை அழைத்து சென்றான் என்று அகத்தியன் கூறுகிறான். இவன் முடிவை காண வேண்டும் என்று யாம் பயணிக்கின்றோம், எம் முடிவு எங்கு இருக்கின்றது என்று இவன் பயணிக்கின்றான். அத்தகைய முடிவு எங்கு இருந்தது? இருவரினுடைய முடிவும் ஒன்றாக நின்றது. முடிவு கண்ட இடம், முடிவு பெற்ற இடம், வடிகால் தலம், ஏற்றம் பெற்ற தலம், உயர் தலம், உன்னத தலம், சிவத்தலம், திருத்தலம், தென்பொதிகை தலம். எத்தலம் அது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை தலம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. முடிவு இருவருக்கும் கிடைத்தது. நானும் தேடுதல் நிலையை முடிவு கட்டினேன், அவனும் தேடுதல் நிலையை முடிவு கட்டினான். இருவரும் ஒன்றாக முடிவு பெற்று அமர்ந்தோம். அங்கிருந்து தான் ஒரு தொடக்கம் கிடைக்க பெற்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய தொடக்கத்தின் முதல் நிலை கலியுக தேவசித்த சபை என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. கலியுக தேவசித்த சபை என்று அகத்தியன் நாமம் கொடுக்க, அச்சபையிலே தன்னை நாடி வந்தோர்களை எல்லாம் ஜீவ ஏடுகளுக்குள் ஒன்றாக அழைத்து சென்றான் சித்தன். ஓம் அகதீஷாய நமக. திரு என்ற நாமங்கள் துவங்குகின்ற அத்தகைய நகரங்களில் இருக்கும் என்னுடைய, எம்முடைய, சிவத்தினுடைய, சித்தர்களுடைய, பிரபஞ்சத்தினுடைய ஜீவ ஏடுகளிலே தன்னோடு இணைந்த சீடர்களை நல்வழிப்படுத்த
தன் உறவாளர்களை, தன் நண்பர்களை, தன்னோடு இணைந்தோர்களை நல்வழிப்படுத்தி ஞானத்தை கற்றுக் கொடுக்க ஜீவ ஏடுகளின் மூலமாக அழைத்து சென்றார்கள். இவன் அழைப்பிற்கு சென்றார்கள். இறுதி வரை நின்றார்களா? இல்லை என்று அகத்தியன் கூறுகின்றான். ஏனெனில் நிற்க இயலாது. அகத்தியத்தோடு, ஞானத்தோடு, சித்தத்தோடு, சிவத்தோடு எவரும் பயணிக்க இயலாது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு இவனோடு பயணித்த சீடர்கள் எல்லாம் இவனை கண்டு விலகிய பொழுது அற்புதமாய் இவனோடு ஒன்றாய் நின்றவனும் அகத்தியன் என்னும் சீடன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு கலியுக தேவசித்த சபை என்ற நாமம் கிடைக்கப் பெற்ற அற்புதமாய் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சபைதனினுடைய ஆற்றல் எவ்வாறு பன்மடங்காக பெருக்கப்பட்டது. இவனை அழைத்து சென்று ஆற்றினோமே தவ பெரும் தலங்கள், அற்புத தலங்களிலெல்லாம் இவன் கண்ட புண்ணியம், இவனால் கண்ட புண்ணியம், இவன் கண்ட புண்ணியம், இவன் செய்த புண்ணியம், இவனால் செய்விக்கப்பட்ட புண்ணியங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்திலிருந்து கிரகிக்கப்படுகின்றன. கலியுக தேவசித்த சபைக்கு இவன் தவத்தின் மூலமாக என்ற அகத்தியன் கூறுகிறான். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய தவ பேராற்றலின் மூலமாக பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒரு யுக புண்ணியம் மட்டுமல்ல, உரைத்தவாறு 11,000 யுகம் கடந்த அத்துணை யுக புண்ணியத்தையும் தன்னோடு பெறுகின்ற ஆற்றல் தன்னை இயல்பிலும் பெற்றான் சித்தன் என்ற அகத்தியன் கூறுகிறான். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு இயல்பிலும் ஒரு மானிடன் சித்தனாக சிவமாக உயர்ந்து வருகின்ற பொழுது இறைவனுக்கு எத்துணை ஆவல் இருக்கும். இறைவனுக்கு அவன் நிறைவேற்ற துடித்த அத்தகைய யுகமாற்ற புண்ணியம் எங்கு இருக்கின்றது என்று அதை காண எத்துணை ஆவல் கொண்டு வருவான் சிவம் என்று அகத்தியன் கூறுகின்றோம். அகத்தியனோடு ஒன்றாக பயணித்து அவன் ஆற்றிய அற்புத நிலை கொண்ட தவத்திற்குள் இவன் கண்ட புண்ணியத்தை கண்டு அகத்தியன் சிவத்தை அழைத்தோம். வாடா சிவனே, வாடா சிவமே, வாடா, உன்னை காட்டிலும் ஒரு ஆற்றல் பெற்று கொண்டிருப்பவனை கண்டு பார் என்று அழைத்தோம். திரு கைலாயத்தை இடம் மாற்றி வந்து அமர்ந்தான் சிவம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கைலாயத்தை தேடி ஒரு மானிடன் செல்லலாம். கைலாயத்தை தேடி ஒரு மானிடன் செல்லலாம். எங்கு இருக்கின்றது என்று தெரியாது. எங்கு கைலாயம் இருக்கின்றது? உள்ளிருக்கின்றது. அக்கைலாயம் இருக்கும் இடம் தெரியாது. எங்கெங்கோ அலைவார்கள், சென்று வருவார்கள், உயிரை மாய்த்து கொள்வார்கள். தன்னோடு இணைந்தோர்களையும் அழைத்து சென்று ஒன்றையும் காண மாட்டார்கள். இறுதியில் என்ன தெரியும்? பனி மூட்டமும் குளிரும் அடங்கிய தலத்தை கண்டுவிட்டு வருவார்கள். அதை கண்டோம், இதை கண்டோம், அதை பார்த்து விட்டோம், சிவத்தை வென்று விட்டோம் என்று அல்ல. திரு கைலாயமே ஒரு மானிடனின் தலம் தேடி வந்து அமர்ந்திருப்பது வண்டல்வன மாநகர் சபையில் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கைலாயம் தேடி வந்தது. கைலாயத்தோடு சிவம் தேடி வந்தான். எத்தகைய நிலையோடு தேடி வந்தான்? நற்கதி மோட்சகதி ஆன்மாக்களுக்கு வழங்குகின்ற அற்புதமான பணிதனை, அக்கைலாய பணிதனை சித்தன் கரத்தில் கொடுத்து அவனை பணியாற்ற கூறி அமைதியாக சிவம் தவத்தில் அமர்ந்த தலம்தான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை தலம் என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. சபையினுடைய ஆற்றலை பற்றி கூற வேண்டுமெனில் ஒவ்வொரு சச்சங்கத்திலும் முழுவதுமாக கூற இயலாது என்று அகத்தியல் கூறுகின்றோம். அங்கு என்ன நிகழ்கின்றது? சிவம் வந்து அமர்ந்த கணம் எதுவெல்லாம் வந்து அமர்ந்திருக்க வேண்டும் என்று யூகித்துக் கொள்ளுங்கள். சிவம் வந்து அமர்ந்த தலத்தில் எத்தகைய ஆற்றல் எல்லாம் வந்து அமர்ந்திருக்க முடியும் என்பதை யூகித்துக் கொள்ளுங்கள் சீடர்களே என்று அகத்தியன் அத்தகைய நிலையை அங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்துணை கணங்களும் சண்டையிட்டன. அகத்தியனோடு சிவத்தோடு இறை தர்பாரில் சண்டை நடக்கின்றது. எப்படி நடக்கின்றது? ஒரு மானிடனுக்கு என்ன அத்துணை ஆற்றல்? கைலாயத்தை இடமாற்றி சிவம் சென்று அமர்கின்ற அத்துணை ஆற்றல் பெற்றவனோ அத்தகைய மானிடன் என்று வினவுகின்ற வேளையில் நடந்த அத்தகைய தர்பார் எங்கு நடந்தது? அத்தர்பார் எங்கு நிகழ்ந்தது? நிகழ்த்தப்பட்ட தலம் எது? நிகழ்த்தப்பட்ட அத்தகைய நிலை கொண்ட நீர்த்தலம் எது? திருப்பார் கடல் தனிலே அத்தகைய தர்பார் நடந்தது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. திருப்பார் கடல் தனில் தர்பார் நடக்கின்றது. அத்தகைய நிகழ்வும் நடக்கின்றது. யுகம் அழிய போகின்றது.
அழிய விடாமல் தடுக்க வேண்டும் என்று அகத்தியன் கங்கணம் கட்டி சிவபெருமானோடு யாம் சண்டையிட்டு கொண்டிருக்கையில் எவ்வாறு தடுப்பது? பரந்தாமனுடைய நிலையை எவன் தடுப்பது? எமக்குள் இருந்து சென்ற ஆற்றல் என்றாலும் அது பன்மடங்காக பெருக்கெடுத்த ஆற்றல். அத்தகைய ஆற்றலை எவன் தடுக்க இயலும் என்று சிவம் கோரிக்கை வைத்திருக்கின்ற பொழுது அகத்தியன் காட்டிய ஒரு அற்புதமான சித்தன், ஒரு அற்புதமான ஆற்றல், ஒரு அற்புதமான தவ பேராற்றல், ஒரு அற்புதமான சிவமகா பேராற்றல் யார்? உங்கள் இறை சித்தன் என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீஷாய நமக. உங்கள் இறை வாழும் குருவை முன் வைத்துதான் சிவமகா வாழை சித்தன் நிலை என்ற ஆற்றலை சிவபெருமான் அகத்தியனும் பரந்தாமனுக்கு தெரிவிக்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு தெரிவித்த காலத்தில் என்ன நிகழ்ந்திருக்கும், என்ன நிகழ்த்தப்பட்டிருக்கும்? அத்தகைய தலத்தில் அமர்ந்திருப்பதெல்லாம் இறைகணங்கள். உண்மையில் யான் கூறுகின்றோம், ஒவ்வொரு பணி தலத்திலும் ஒவ்வொரு ஆலயங்களிலும் மாநிலர்கள் பணி செய்கின்ற தலங்களில் நடைபெறுகின்றதல்லவா ஒரு பொதுக்குழு கூட்டம், ஒரு நிர்வாக குழு கூட்டம். இதுபோல் நிச்சயமாய் இறை தர்பார் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு கணப்பொழுதும் ஒவ்வொரு படிநிலையாக, ஒவ்வொரு பரிணாம நிலையாக சபை, இறை சபைகள் ஒவ்வொன்றாக பரிணாமம் எடுத்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய பரிணாமத்தில் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. நிலை கொண்ட தர்பாரை நிகழ்த்தி கொண்டிருக்கையில் அவன் எழுந்திருக்கின்றான். யுகத்தை அழித்துவிட வேண்டும், யுகம் கெட்டுவிட்டது, நல்யுகம் வளர வேண்டும். இறை எழுந்திருந்து அத்துணை ஜீவராசிகளையும் அழித்தொழித்து இயற்கை நிலை கொண்ட அத்துணை நல்நிலைகளை எல்லாம் அழித்து இன்னொரு யுகம் வளர வேண்டும் என்று என்றோ முடிவு கட்டாகிவிட்டது என்று அகத்தியன் கூறுகின்றோம். அத்தகைய எடுக்கப்பட்ட முடிவை தடுத்தாட்கொண்ட சபை, தடுத்த சித்தன், தடுத்த சிவமகா வாழை சித்தன் முன்னால் தான் சச்சங்க பெருவிழாவில் வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய தர்பார் நடக்கின்ற பொழுது பரந்தாமன் சிவபெருமானுடைய வேண்டுகோளை, அகத்தியன் வேண்டுகோளை ஏற்று அளிக்கவில்லை. பொறுமையாக இருக்கின்றோம், பொறுமையாக இருக்கின்றோம் என்று கூற எதை வைத்து காப்பது? யுகம் மாற வேண்டும், எப்படி மாற முடியும்? மாற்றி காட்டுகின்றோம் என்று அகத்தியன் சூளுரைத்தோம். சிவபெருமான் துணையோடு சிவமகா வாழை சித்தன் என்ற பேர் ஆயுதத்தோடு என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு தடுத்தால் கொள்ளப்பட்ட நிலைக்குள் என்ன நிகழ்ந்தது? அப்படி என்றால் எடுக்க இருக்கின்ற அவதாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். யார் வைத்துக் கொள்வது? அவன் அவதாரத்தை எவன் பெறுவது? பரந்தாமனுடைய அத்தகைய நிலை கொண்ட இறுதி அவதாரத்தை எவன் பெறுவது? பெற தகுதி வேண்டும் அல்லவா? அத்தகைய அவதாரத்தை பெற தகுதியுள்ளவனாக அற்புதமான 11,000 யுக தவம் கண்ட புண்ணியத்தை வைத்திருக்கின்ற உங்கள் வாழும் குருவாக அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்னும் பேர் ஆற்றலின் கரத்தில் அவதாரம் பரிசாக வழங்கப்பட்டது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு பரிசாக வழங்கப்பட்ட அவதாரம் வழங்கப்பட்டாகிவிட்டது. அதற்கு ஒரு ஆயுதம் வேண்டும் அல்லவோ? யுகத்தை மாற்றுவதற்கு ஒரு ஆயுதம் வேண்டும். ஆயுதம் எங்கிருந்து பெற முடியும்? யுகத்தை மாற்றுவதென்றால் சாதாரண நிலையா? அத்தகைய நிலைக்கு ஒரு ஆயுதம் வேண்டும். ஆயுதம் பல்வேறு இறை கணங்களுடைய ஆயுதங்களை காட்டிலும் அற்புதமான அண்ட பிரம்மாண்ட ஆயுதமாக ஆற்றல் பெற்ற நிலையாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தால் ஒட்டுமொத்த சிவமும் ஒட்டுமொத்த சிவமும் ஒட்டுமொத்த சிவமும் சரீரமாக, இரத்தமாக, நாளமாக, மச்சையாக, எலும்பாக சிவமே ஆயுதமாக சிவமகா வாழை சித்தன் கரத்தில் வழங்கப்பட்டது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சிவத்தை ஆயுதமாக பெற்றவன்தான் உங்கள் இறை வாழும் குரு. உங்கள் முன்னால் பிண்டமாக அமர்ந்திருக்கின்ற ஒரு மானிடன் சாதாரண நிலை கொண்ட மானிடன் அல்லடா பித்தர்களே, பேயர்களே. இறையை ஆற்றலாக ஆயுதமாக பெற்றவன். ஆயுதம் எத்தகைய வடிவத்தில் இருக்க வேண்டும்? அம்பாளின் வடிவத்தில் இருக்கும் ஆயுதம் போன்றா, அல்லது சிவத்தின் கரத்தில் இருக்கும் ஆயுதம் போன்றா, அல்லது அந்த பிரம்மாண்ட திரு முருகனின் கரத்தில் இருக்கும் வேல் போன்றா? அல்ல, பிரபஞ்ச வடிவமாக இருக்க வேண்டும்.
பிரபஞ்சத்தின் நிலை கொண்ட ஆற்றலை எல்லாம் தன் கரம் ஏற்றிருக்க வேண்டும். அவ்வடிவமாக இருக்க வேண்டும். அவ்வடிவம் யார்? அத்தகைய வடிவம் எத்தகைய நிலை கொண்டு இருக்க வேண்டும்? சிவம். சிவமே யுகம் காணாத சிவமே, யுகம் காணாத தவ சிவமே ஆற்றலாக ஆயுதமாக ஆதி கைலாய இறை சுற்றம நூலாக பெறப்பட்டது என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. ஆதி கைலாய இறை சுற்றம நூல் என்னும் அற்புதமான ஆற்றல். அந்நூல் பல்வேறு புத்தகங்களை பல்வேறு பக்கங்களை கொண்ட புத்தகம் அல்ல. அது சிவமே நூலாக மாறி சித்தன் கரத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான ஆற்றல் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் சீடனாக அமர்ந்திருக்கின்ற இச்சீடனினுடைய நாசி கூட அகத்தியனுடைய சொல்லுக்கு ஒத்துழைக்கவில்லை என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் வந்து அமர்ந்திருப்பது சிவமடா. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அகத்தியனாக அமர வைத்திருக்கின்ற சிவத்தை ஒன்றாக அமைத்து அழைத்து ஆயுதத்தை தன் கரத்தில் பெற்று ஆயுதத்தை சீடர்களுக்கு பகிர்ந்து சீடர்களின் மூலமாக அகத்தியனை கர்ஜிக்க வைக்கின்ற ஒரு பேராற்றல் எவனுக்கு கிடைக்கும்? அது சிவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அத்தகைய சிவத்தின் பேராற்றலை பெற்ற சித்தன் தான் உங்கள் வாழும் குரு என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. இறைவன் எங்கு இருக்கின்றான்? என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? எத்தகைய வடிவத்தில் இருக்கின்றான்? எவனாவது விடை கூற இயலுமோ? எவனுக்காவது விடை இருக்கின்றதா? இறைவன் எங்கு இருக்கின்றான் என்ற கேள்விக்கு விடை இருக்கின்றதா? எங்கடா இருக்கின்றான்? உனக்குள் தானடா. உன் சரீரத்திற்குள், உன் இதயத்திற்குள், உன் சிந்தைக்குள் இருக்கின்றான். அதனை கூறுபவன் தான் சிவமகா வாழை சித்தன் என்ற அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. இந்நிலையை உரைக்க 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 அவன் சரீரம் இறைக்க இழைக்க கூறிக்கொண்டிருக்கின்றான். சிவ சபையிலிருந்து சச்சங்க பெருவிழாக்களின் மூலமாக, சீடர்களின் மூலமாக, இல் சபைகளின் மூலமாக, கிளை சபைகளின் மூலமாக, ஆளி நாடு நகரங்கள் தாண்டி அமர்ந்திருக்கின்ற எம் செல்வங்களின் மூலமாக என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒருவனை வாழும் குருவாக பெற்றிருக்கின்ற ஒருவன்தான் ஞானத்தை பெற முடியும் என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. குரு இல்லாதவன் பாதையில்லா பயணம் செய்கின்றான் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. அவனுடைய குறிக்கோள் அல்லாத பயணம் செய்கின்றான் குரு இல்லாதவன் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அழைத்து சென்றான் அகத்தியன் குருவாக சித்தனை, இம்மானினனை, இப்பிண்டத்தை அழைத்து சென்றான். எப்படி அமர்ந்திருக்கின்றான்? உங்கள் முன்பாக அண்டமாக அமர்ந்திருக்கின்றானடா என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. பிண்டமும் அண்டமும் ஒன்று என்று கூறுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற நிலை அது வெறும் வார்த்தை, அது ஞான வார்த்தை. அந்நிலையை இகலோகத்திலே ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு பிண்டம் தான் அண்டம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலைதனை பெற்ற சபை பெற்ற ஆசானை பெற்ற அற்புதமான அகத்தியனை அமர வைத்து அழகு பார்த்து ஒன்றாக உரையாட வைக்கின்ற ஆற்றல் பெற்ற சித்தனோடு அவன் அழைப்பிற்கிணங்க வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களே, இறை அழைத்ததால் வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. அழைத்திருக்கின்றான், சிவம்தான் அழைத்திருக்கின்றான். உங்களிடம் வந்து அழைப்புதல் அத்தகைய பிரதிகளை கொடுத்தவர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல, மானிடர்கள் அல்ல. அனைத்தும் இறை கணங்கள் அகத்தியனால், சிவத்தால், சிவமகா வாழை சித்தனால் முடுக்கிவிடப்பட்ட இறை கணங்கள் தான் ஒவ்வொருவர் கரத்திலும் அழைப்புதல் பிரதியை அழைத்திருக்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்காவது சென்று பாருங்கள், எந்த ஆன்மீக பேராற்றல் கொண்ட தலங்களிலாவது அமர்ந்து பாருங்கள், சென்று கேட்டு பாருங்கள், இது போன்று ஒரு மானிடன் உரையாட இயலுமா என்று வினவி பாருங்கள். முடிந்தால் அங்கு சென்று அமர்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இறை ஆற்றல் பெற்ற ஒரு சித்தன் மூலமாகத்தான் இத்தகைய சித்து விளையாட்டை நிகழ்த்த முடியும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய அது அகத்தியனுடைய சித்து, ஆற்றல் பெற்ற சிவத்தினுடைய சித்து, பிரபஞ்ச மகா பேராற்றல் கொண்ட சிவநூல் என்ற சித்து என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் இறைமகா பேராற்றல் கொண்ட சித்தன் அமர்ந்திருக்கின்றான்.
ஒவ்வொருவனுக்குள்ளும் இருந்து உரையாடுகின்றான். ஒவ்வொருவர் இல்லத்திலும் சென்று உரையாடுகின்றான். காண்கின்றார்கள். சிறு மழலைகள் முதல் எம் சீடர்கள் சித்தனுடைய உரையாடலை கேட்கின்றார்கள். அவன் திருவிளையாடலை காண்கின்றார்கள். சிவசபையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் கனவிலும் இயல்பிலும் சூட்சமத்திலும் காண்கின்றார்கள். கண்மூடா காட்சியாக என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீஷாய நமக. கண்களில் நீர் பெருக அமர்ந்திருக்கின்ற சீடர்களை காண்கின்ற பொழுது தெளிவும் இறை எங்கிருக்கின்றான் என்று. இறை உள்ளுக்குள் இருக்கின்ற பொழுதுதான் கண்களில் நீர் வரும் என்ற அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமாய் ஞானத்தை மற்றும் பறைசாற்றும் சபையாக அகத்தியன் வழங்கினோம். இச்சபையை என்ன நிகழ்கின்றது? பிறப்பவன் ஒவ்வொருவனும் ஞானியாகவா பிறக்கின்றான்? பிறக்கின்ற பொழுது அத்தனையும் தெரிந்தவனாகவா? தெரிந்தவன் அறிந்தவன் என்றால் வேத நூல்களை, சஷ்டி கவசத்தை, கந்த புராணத்தை, சிவபுராணத்தை கற்பது ஞானம் அல்ல. காவி நிற உடை உடுத்தி கேசங்களை வளர்த்து கொண்டு அலைவது ஞானம் அல்ல. உள்ளுக்குள் ஆன்மாவிற்குள் ஈகை குணம் குடியிருந்தால் அவன்தான் ஞானி என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமான நிலை கொண்டு அத்தகைய ஆற்றல் பெற்ற சீடர்களுக்குள் சித்தன் அமர்ந்து அவர்களை வழிநடத்துகின்ற அற்புதமான சபையினுடைய ஆற்றல் பெற்ற சற்சங்க நிகழ்விற்கு வந்து அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு நிகழ்வு நிகழ்கின்றதா இல்லையா என்று அகத்தியன் வினவுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உள்ளுக்குள் ஒரு பிரளயம் கிளர்ந்தெழும். இங்கு என்ன நடக்கின்றது, என்னதான் செய்கின்றார்கள் என்று பார்த்துவிட்டு வரலாம் என்று வந்த அமர்ந்தோர்களை பார்த்துவிட்டு வரலாம் அல்ல, பார்த்துவிட்டு நிச்சயமாக சபை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற ஆற்றலை வழங்கும் சபை எம் சபை என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீஷாய நமக. எதற்காக அகத்தியன் எங்கும் இல்லாது இங்கு மட்டும் வந்து இப்படி கர்ஜித்துக் கொண்டிருக்கின்றான்? அகத்தியன் எங்கும் வியாபித்திருக்கின்றோம், எங்கும் கர்ஜித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அமைதியா கேளுங்க. அவற்றையெல்லாம் செவிமடுத்து கேளாது அவன் சிந்தை கூறுவதை கேட்காது அவனுக்குள் இருக்கும் சிந்தை கூறுவதை கேட்டு வலம் வருகின்ற பூவுலகில் அகத்தியன் உரையாட இயலாது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒரு தர்ம யுகம் மலரும் தலத்தில், தர்மம் அமர்ந்திருக்கும் தலத்தில், தர்மசீலன் ஒரு குருவாக அமர்ந்திருக்கும் தலத்தில் தான் இறை விளையாடுவான், இறை உரையாடுவான், இறை ஆற்றல் பெற்ற ஆசி வழங்குவான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலையை ஒரு மானிடன் மூலமாக நிகழ்த்துவதற்கு அகத்தியன் எத்தகைய பாடுபட்டிருக்க வேண்டும்? ஒரு மானிடனை ஒரு சித்தனாக, ஒரு இறைவனாக, ஒரு உண்மையுள்ளவனாக பெறுவதற்கு அகத்தியன் எத்தகைய பாடுபட்டிருக்க வேண்டும்? அத்தகைய பாடுகளை எல்லாம், அகத்தியன் பட்ட கஷ்டங்களை எல்லாம் வெற்றி விழா கண்டு கொண்டு இருக்கின்றான் சித்தன் என்று வாழ்த்துகின்றோம் அவனை. ஓம் அகதீஷாய. ஒவ்வொரு சச்சங்க விழாவும் வெற்றி விழா, ஒவ்வொரு சத்திய நாராயண பூஜை விழாவும் அவதாரத்தை பரிசளித்து அவதாரத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றீரே என்று சத்தியநாராயணன் அமர்ந்து வாழ்த்தும் விழா என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒரு பூஜையை ஒரு மானிடன் நிகழ்த்துவான். பூஜையை இறைவனுக்கு இறைவனே நிகழ்த்த முடியுமோ? காணலாம். மாலை வேளையில் சத்திய நாராயண கோலம் கொண்டு உங்கள் சித்தன் எழுந்து நின்று அவன் செய்கின்ற அபிஷேக ஆராதனை நைவேத்திய நிகழ்வில் சத்திய நாராயண கோலம் தெரியவில்லை எனில் அகத்தியன் இடம் விட்டு அகன்று விடுகின்றோமடா. ஓம் அகதீஷாய நமக. கண் மூடி சரணாகதியோடு 2 நிமிடம் அல்ல, 1 நிமிடம் பூஜை நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது கண்மூடி தன்னை இழந்து பாருங்கள். சத்திய நாராயணன் சங்கு சக்கரம் ஏற்றி நிற்கின்ற பரந்தாமனை சத்திய நாராயண கோலமாக காணலாம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இரண்டும் ஒரு நிலையே, இதுவும் ஒன்று இதுவும் என்று கூறுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சபைதான் பிரபஞ்ச மகா சபை என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீஷாய நமக. இவ்வாற்றல் எல்லாம் எப்படி பெற முடிந்தது என்ற வினாவிற்கு விடையை கூற இயலாது. கூறினால் அகத்தியன் அழுது விடுவோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இழப்பதற்கு ஏதுமில்லை தன்னை தவிர என்று தன்னையும் இழந்தவன் சித்தன் பிரபஞ்சத்திற்காக என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இவ்வொரு வார்த்தையில் உணர்ந்து விடலாம். வண்டல்வனம் என்னும் மாநகர் தெரியும், வண்டானம் என்னும் ஊர் இவனை அறிந்தோர்களுக்கு தெரியும், இவன் உறவாளர்களுக்கு தெரியும். அவ்வண்டல்வன மாநகரிலே
இருக்கின்ற அத்துணை நிலபுலன்கள் பொருளீட்ட நிலைகளிலே ஒன்றுக்கு பாதிக்கு மேற்பட்ட அளவுகளை தன்னோடு தன் சொந்த நிலைக்கு வைத்திருந்தவன் சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியன் காட்டிய வழியில், அவன் ஏடு காட்டிய வழியில், சிவம் காட்டிய வழியில் அற்புதமான பயணத்திற்காக அத்துணையும் இழந்திருக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்துணையும் இழந்து அவன் பெற்றது எது? அவன் பெற்றது எது? அவன் பெற்ற நிலை எது? சிவத்திற்கும் மேலான பெருமகா நிலை என்று அகத்தியன் கூறுகிறான். ஓம் அகதீஷாய நமக. அப்படி என்றால் பொருளை கொடுத்தால்தான் சிவநிலை பெற முடியுமா? பொருளை இழந்தால்தான் பெற முடியுமா? அல்ல. அவனுக்கே தெரியாது எத்துணை இழந்திருக்கின்றோம், என்ன இருக்கின்றது, என்ன அங்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது என்று அவனுக்கே அறியாது இறை நிலையோடு, சித்த நிலையோடு, சிவநிலையோடு கண்ட பயணத்தினுடைய அற்புதமான வெற்றிதான் சிவமகா வாழை சித்தன் என்ற பெருமகா நிலை என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீஷாய நமக. அத்துணையும் எதற்காக? அத்துணையும் தர்ம யுகமாற்ற நிகழ்விற்காக என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவனோடு சேர்ந்து பயணிக்கின்ற சீடர்கள் அது தரட்டுமா, இது தரட்டுமா, இத்துணை பொருளீட்டல் கொடுத்து விடட்டுமா, இவ்வளவு வழங்கிவிடட்டா சபைக்கென்று கூறுவார்கள். தேவையில்லை, வேண்டாம் வேண்டாம். அது என் நிலையிலிருந்து பெறப்பட்டதோ, எப்படியெல்லாம் அவர்கள் அத்தகைய பொருளீட்டலை சேகரித்திருப்பார்களோ அத்தகைய கர்மவினை சபை நோக்கி வர இயலாது. அகத்தியனிடம் கேட்போம், அகத்தியனிடம் ஆசி பெற்று வா. அகத்தியன் என்ன கூறுகின்றானோ அதை கொடு. அகத்தியன் கூறிய பொருளீட்டல் சிவத்தின் பொருளீட்டல் என்ற நிலையோடுதான் சித்தன் வழங்கிய அனுமதியின் பால் சீடர்கள் வழங்குகின்ற அத்தகைய ஆகம விதிமுறையின் பால் தான் சபை நோக்கி வருகின்ற பொருளீட்டல் பெற முடிகின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமான ஆற்றல் குவிந்திருக்கின்றது சபையில். இறைமகா பேராற்றல் குவியப்பட்டிருக்கின்றது. இறைமகா புண்ணிய ஆற்றல் குவிந்திருக்கின்றது. புண்ணிய கிடங்கு இருக்கின்றது அங்கு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. கிடங்கிலிருந்து எத்தகைய அளவிற்கு அள்ளி செல்ல முடியுமோ அள்ளி செல்லுங்கள். அகத்தியன் திறந்த வெளி பல்கலைக்கழகமாக அதனை சச்சங்க பெருவிழாவின் மூலமாக அறிவித்து விட்டோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சபை நோக்கி வாருங்கள், சச்சங்க பெருவிழாக்களில் வாருங்கள், பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு வாழும் குருவை சரணாகதியோடு ஏற்றுக்கொண்டு அவன் புண்ணியத்தை பெற்று செல்லுங்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவன் உரைத்தவாறு இகலோகத்தில் எதுவும் பெரிதல்ல, இகலோகம் பெரிதல்ல. இகலோகத்தில் வாழ்கின்ற வாழ்வு பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் இருக்கின்ற வாழ்வு இறைவன் கொடுத்த வாழ்வு. அதனை தர்ம நிலையோடு வாழ்ந்து செல்கின்றவன் மீண்டும் பிறப்பதில்லை, ஆனால் பிறக்க வைப்போம். தர்ம நிலையோடு வாழ்ந்து செல்கின்றவனுக்கு பிறப்பில்லை என்று கூறுகின்றார்கள். பிறக்க வைப்போம். யாராக, எவ்வாறாக, எப்படி, எவன் உருவில்? சிவமகா வாழை சித்த புண்ணிய வடிவில் நிச்சயமாக பிறக்க வைப்போம். பிரபஞ்ச மகா சபை சீடர்களாக பிறக்க வைப்போம். 14 லோகங்களை ஆள்கின்ற ஆற்றலை வழங்குவோம். லோகங்களை சூட்சமத்தில் அல்ல, இயல்பிலும் லோகத்தை ஆள்கின்ற ஆற்றல் பெற்ற சபைதான் எம் சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. மாற்றம் என்ற ஒன்றை நோக்கிதான் சபை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. யுகமாற்றம். யுகமாற்றம் என்றால் என்ன? மானிடனுக்குள் புகுந்து மனிதனுடைய குணங்களை மாற்றுவது. ஒரு மனிதன் மாறினால் 100, 200, 1000, 10,000 கோடி என்று மாறும் என்று கூறினானே, சென்றோம். எவர் உள்ளத்திற்குள் சென்றோம்? மானிடனுக்குள் சென்றால் அவன் கேட்க மாட்டான். சென்றார்கள். எங்கு சென்றார்கள்? எங்கு சென்றார்கள்? இறைவன் மனதிற்குள் சென்றோம். இறை நிலை கொண்ட மனதிற்குள் சென்று யுகத்தை மாற்றுகின்ற நிலைக்கு ஒரு அச்சாரம் போட்ட இடம் பிரபஞ்ச மகாசபை தலம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய நிலையை புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளுங்கள், அல்லையேல் விட்டு விடுங்கள். லோகங்களை ஆள்கின்ற பிரபஞ்ச மகாசபை என்றால் அதற்கு எடுத்துக்காட்டுகள் வேண்டும் அல்லவா? எதனை மாற்றினீர்கள்? எப்படி மாற்றினீர்கள்? யுகத்தை எப்படி மாற்றிக்கொண்டு இருக்கின்றீர்கள்? எவ்வாறு மாறுகின்றது? வந்து அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு உள்ளமும் ஒவ்வொரு சிந்தையும் உரையாடுபவன் யார்? எப்படி உரையாடுகின்றான்? என்ன செய்து உரையாடுகின்றான்? எதையாவது வைத்திருக்கின்றானா? பின்னால் கூறுகின்றார்களா? ஆம், வைத்திருக்கின்றோம்.
சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆயுதத்தை பின்னால் வைத்திருக்கின்றோம். அவன் மூலமாக அகத்தியன் என்னும் சீடன் அகத்தியனாக உரையாடி கொண்டிருக்கின்றான். அத்தகைய ஆற்றல் பெற்ற நீங்கள் எதை மாற்றினீர்கள்? ஒரு உதாரணம் கூறுங்கள் என்று கேட்டால் எதை கூற இயலும்? எதை கூறலாம்? ஒரு உதாரணத்தை எவனாவது கூற முடியுமோ? ஒரு உதாரணத்தை எவனாவது கூற இயலுமோ? யுகத்தை மாற்றிய ஒரு நிலை, ஒரு ஆற்றல், ஒரு எடுத்துக்காட்டு நானே கூறிவிடுகின்றேன். ஒவ்வொரு சீடனுடைய சபையும் இல் சபையாக மாறுகின்றது. இல் சபைகள் எல்லாம் சேர்ந்து கிளை சபை அமைக்கப்படுகின்றது. அற்புதமான கிளை சபை ஒவ்வொரு தலங்களுக்கும் வழங்கப்படுகின்றது. தலைநிலை கிளை சபை திருச்சி மாநகர், அற்புதமாக தென்பொதிகை தலைநகரினுடைய வடதிசை எல்லையில் நிற்கும் கொங்கு மண்டல கிளை சபையிலே ஏற்றம் கொண்டு அந்த கிளை சபை ஆசானுடைய இல்லத்திலே சீடன் அயர்ந்து உறங்குகின்றான். என் சீடன், இவன் சீடன், பிரபஞ்ச மகாசபை சீடன் அயர்ந்து உறங்குகின்றான். உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சித்தன் அத்தகைய இல்லத்திலிருந்து ஒரு தடியை எடுத்துக்கொண்டு கோபமாக வடக்கு நோக்கி ஓடுகின்றானாம். அவன் கண்ட காட்சி. சித்தன் கையிலே ஒரு தடி ஏந்தி கொண்டு வடக்கு நோக்கி ஓடுகின்றான். கிளைச்சபை ஆசான் மேல் கோபமோ, என் மேல் கோபமோ, இல்லத்தின் மேல் கோபமோ தெரியவில்லையே. சித்தன் எங்கோ ஓடிவிட்டானே, எப்படி கூப்பிடுவது என்று அவன் பரிதவித்து இறைமகா சபையிலே நடைபெறுகின்ற பூஜையில் கலந்துவிட்டு இதுபோன்று நடக்கின்ற சற்சங்க பெருவிழாவிலே வந்து நின்று, ஐயா எனக்கு ஒரு காட்சி கிடைத்தது. நீங்கள் கோபமாக சென்றீர்கள், என் மேல் கோபித்துக் கொண்டு சென்றீர்கள், சிவசபை ஆசான் மேல் கோபமோ என்று அவன் வினவிய பொழுது, சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றல் எங்கு சென்றது என்றால் எவனுக்கும் தெரியாது, அகத்தியனுக்கு மட்டும்தான் தெரியும். அதைத்தான் உலகிற்கு பறைசாற்றினோம் சற்சங்கத்தின் மூலமாக. அன்று அவன் கோபமாக சென்ற நாள் இரவுதான் அண்டை நாட்டினுடைய படையெடுப்பு தகர்க்கப்பட்டது என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அண்டை நாட்டினுடைய படையெடுப்பு தகர்க்கப்பட்டு முடிவுக்கு வந்த இரவு அன்றைய இரவுதான் என்று கூறுகின்றோமடா. ஓம் அகதீஷாய நமக. ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா? இதுதான் மாற்று யுகம். ஏற்றுக்கொண்டவர்கள் எம் சீடர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள். தடி ஏந்தி சென்றானே, அது என்ன? கையில் வைத்திருந்தது என்ன? ஆற்றல் பெற்ற சிவபெருமானுடைய பேராற்றல். சிவமகா வாழை சித்தனுக்குள் இருக்கும் ஆதியிரை சூற்றமன் நூல் செங்கோலாக அவன் கரத்தில் இருந்து கொண்டு சென்று அத்தகைய படையெடுப்பு தகர்க்கப்பட்டு நிறுத்தப்பட்டது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இது என்ன நிகழ்வு? இன்னும் நிகழ்த்துவோம். பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணை நிகழ்வுகளையும் நிகழ்த்துகின்ற ஆற்றல் பெற்ற ஒரே சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. எங்கிருந்து நிகழ்த்த முடியும்? எப்படி நிகழ்த்த முடியும்? அவனுக்குள் அமர்ந்தால் நிகழ்த்த முடியும். அவனுக்குள் அமர்ந்தால் நிகழ்த்துவதை காண முடியும், நிகழ்வுகளை காண முடியும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இது போன்று சபையில் இருக்கும் அற்புதங்கள், அதிசயங்கள், அபூர்வங்கள் ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வந்தான், அத்தகைய காட்சியை கண்ட சீடன் இவன்தான். நான் கூட காணவில்லை, வந்து நிற்கின்றான். அத்தகைய பேராற்றல் பெற்ற அற்புத புண்ணியத்தை கண்டவன் இவன். அமர்ந்து கொள். ஓம் அகதீஷாய நமக. இது போன்று ஒவ்வொரு நிகழ்வும் நிகழ்த்தப்படுகின்றது சீடர்களின் இல்லங்களில். சீடர்களுக்குள் நாம் உரைத்தவாறு ஞானம் பிறக்கின்ற ஒருவன் பெற்று வருவதில்லை. அத்தகைய ஞானத்தை பெற்று வருவதில்லை. சபை நோக்கி வருகின்றான். இடர் இன்னல் கஷ்டம், என்னுடைய மனைவியால் கஷ்டம், கணவனால் கஷ்டம், உறவாளர்கள் மூலமாக கஷ்டம், எனக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கின்றது, இகலோகத்தில் எதற்கு உயிரோடு இருக்கின்றோம் என்றே தெரியவில்லை என்று சித்தனை நாடி வருகின்றார்கள். வந்தவர்களுக்கு என்ன வழங்கப்படுகின்றது? உபதேசம். அற்புதமான தீதும் நன்றும் பிறதர வாரா என்கின்ற ஞான தத்துவம் சித்தன் திருவாய் மூலமாக உபதேசமாக பெறுகின்றார்கள். அனைவரும் தானே கூறுகின்றார்கள், இதை கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். எவன் கேட்கின்றான் என்று அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீஷாய நமக. இவனிடம் வந்து அமர்ந்து இவனை ஏற்று, சபையை ஏற்று சரணாகதியோடு பெறுகின்ற ஒவ்வொரு உபதேசமும்
அவனுடைய இடர் இன்னல்களை தீர்க்கின்ற கர்ம வினைகளை போக்குகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற ஆதிகிரை சூட்சம நூலாக வேலாக அவனுக்குள் புகுத்தப்படுகின்றது என்ற அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அவன் ஏற்றுக்கொள்கின்ற சரணாகதியின் மூலமாக வந்த அமர்ந்த அன்றே, சித்தனை கண்ட அன்றே, சற்சங்கத்தில் கலந்த அன்றே அவனுடைய சீடனாக மாறிய எம் சீடர்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றார்கள். ஓம் அகதீஷாய நமக. கண்ட ஒரு பொழுதில், கண்ட ஒரு மணி நேரத்தில் சித்தனை கண்டவுடன் சிவசபை ஆசானை தன்னுடைய வாழும் குருவாக, ஞானம் என்றால் என்ன என்று தெரியாது, தவம் என்றால் என்னவென்று தெரியாது, சித்தம் சிவம் என்றால் என்னவென்று தெரியாது, சித்தனை கண்ட ஒரே ஒரு நாளிகை திருச்சி மாநகரிலே சீடன் இல்லத்தில் நடந்த சற்சங்க பெருவிழாவிலே கந்து நின்ற அற்புதமான ஒரு சீடன். அவனை கண்ட அரை நாளிகை பொழுதில் அவன் திருத்தால் பிடித்த சீடர்கள் இருக்கின்றார்கள் எம்மோடு என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அதுதான் சரணாகதி. ஒருவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன்னோடு சக மானிடனை, வயது ஒத்தவர்களை, வயதில் மூத்தவர்களை, உடன் பிறந்தவர்களை, உறவாளர்களை ஒருவன் ஞானியாக உருவெடுக்கின்றான் எனில் ஏற்றுக்கொண்டு பாருங்கள், அவன் மூலமாக பிரபஞ்சத்தை உணரலாம் என்ற அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அப்படி ஒருவன் உயர் ஞானியாக வருகின்றான். அவ்வாறு உயர் ஞானியாக வருகின்ற அவனுக்குள் இருக்கும் ஆற்றலை அக்கணமே உணர்கின்ற ஆற்றல் பெற்றவன் எத்தகைய சரணாகதி ஆற்றல் உடையவன் என்ற அகத்தியன் கூறுகின்றான். ஓம் அகதீஷாய நமக. அற்புதமான ஏற்றம் பெற்ற அந்நிலை பெற்ற சீடர்கள் இவன் போல் வந்து அமர்ந்த காலத்தில் சந்தேக நிலையோடு வலம் வருகின்ற ஒவ்வொரு சீடர்களும் மானிடர்களும் பைய மெதுவாக படிப்படியாக இவனை உணர்ந்து, சபையை உணர்ந்து, உண்மையான சித்தம் எது, சிவம் எது, ஞானம் எது என்று உணர்ந்து இவனை ஏற்றுக்கொண்ட சீடர்கள் எண்ணிலடங்கா என் செல்வங்களாக கண்முன் அமர்ந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. ஒருவனை ஒருவன் அகத்தியன் கூறுகின்றோம். ஒருவனை ஒருவன் சீடன் எவனையும் உற்று நோக்காது, அவன் பயணம் இவனோடு தனித்தனியான பயணம், பாதை உனக்கென போட்டிருக்கின்றான் வாழும் குரு. அவனோடு நீ பயணித்திரு. அவனை காணாது, இவனை காணாது, அவன் நிலை என்ன, இவன் நிலை என்ன, சித்தன் நிலை என்ன, அவன் பொருளீட்ட நிலை என்ன, அவன் எதை கொண்டு சபை நிகழ்த்துகின்றான், எதை கொண்டு பூஜை நடத்துகின்றான், எத்தகைய பொருளீட்டல் வைத்திருக்கின்றான், அவன் பின்புலம் முன்புலம் அத்தகைய ரிஷி மூலம் நதி மூலம் பாராது அவனோடு தனிப்பயணம் கொள்கின்றவன் தான் உண்மையான சீடன் என்ற அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய நிலையோடு வலம் வருகின்ற சீடன் இவன் போல் எண்ணிலடங்கா சீடர்கள் இருக்கின்றார்கள் எமக்குள் என்ற அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீஷாய நமக. இத்தகைய ஆற்றல் பகிரப்படுகின்றது. இவனுக்குள் இருக்கும் ஆற்றல் சீடர்களுக்குள் பகிரப்படுகின்றது. இவன் போன்ற சீடர்களுக்குள் பகிரப்படுகின்றது. உரையாடுகின்றான். எங்கிருந்து யாமாவது இவனாவது இவனோடு 33 34 வருடங்கள் பயணித்திருக்கின்றான். இவனை கண்ட நாளில் ஏற்றுக்கொண்ட அக்கணமே இறை நூல் உள்ளுக்குள் புகுந்து ஆற்றலாக விஸ்வாமித்திரனையும் பாம்பாட்டியும் தாங்கி நிற்கின்ற ஆற்றல் பெறுகின்றான் எனில் சரணாகதியினுடைய ஆற்றல் இத்தகைய நிலை கொண்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சீடர்களே, தொண்டர்களே, சேவகர்களே, தொடர்பாளர்களே, மாநிலர்களே, தர்ம யுகமே என்ற அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உண்மையில் இறைவன் எங்கிருக்கின்றான்? எங்கும் இல்லை, உமக்குள், உங்களுக்குள் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றான். அவனை ஒரு கணம் உங்களை மறந்து தியானித்து பாருங்கள். வாழும் குருவை நினைந்து பாருங்கள். குரு உங்கள் நெற்றி சுழுமுனையில் ஜோதியாக தெரிவான். அவன்தான் சிவம், உங்களுக்குள் இருக்கும் சிவம் என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புதங்கள், அதிசயங்கள், அபூர்வங்கள் இதுபோன்று நிறைய சபையில் இருக்கின்றன. எனக்கு நேரம் போதாது. அகத்தியனுக்கு இதுபோன்று சற்சங்கம் வரும் முழுமதி நாள் வரை என்னை அமர வைத்தாலும் அகத்தியன் உரையாடி கொண்டிருப்போம். நிச்சயமாக காலங்கள் போதாதெனில் விஸ்வாமித்திரனும் அவனுடைய சித்தனுடைய இறை சுற்றம நூலின் மூலமாக ஆசிகள் வழங்குவான். அற்புதமாய் உரைகளை கேட்டு, சித்தன் உரையையும் சித்தர்களின் உரையையும் கேட்டு அற்புதமாக வளம் வாருங்கள். ஏற்றமிகு நிலை கொண்ட சபையோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். சபைக்குள் வாருங்கள், சபையாய் வளம் வாருங்கள் என்று அகத்தியன் நல் வாழ்த்துக்கள் தெரிவித்து கூற வேண்டிய நிலை கொண்ட ஆசிகள் இன்னும் நிறைய இருக்கின்றன. அவகாசங்கள் கிடைக்கின்ற பொழுது அகத்தியன் இடைபுகுந்து உரையாடுவான் என்று நல் வாழ்த்துக்கள். எமை தேடி வந்த சீடர்களே, சித்தனை நாடி வந்த சீடர்களே, ஏற்றம் கொண்ட சீடர்களே, உயர் சரணாகதியோடு வலம் வருகின்ற எம் சீடர்களே, சீடர்களாக வலம் வர இருக்கின்ற என் தொடர்பாளர்களே,
யாவருக்கும் நல் வாழ்த்துக்கள், ஆசிகள் சிவமகா வாழைச்சித்தருடைய திருக்கரமாக மாற்றி அகத்தியன் அமர்ந்து நல்ல ஆசிகள் வளர்ந்து அமர்ந்திருக்கின்றோம் யாம். ஓம் அகதீஷாய நமக.